ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, வேர்ல்ட் கப் 2020 போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. செமிஃபைனலில் இரண்டாவது போட்டியாக இன்றைய தினம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டி. வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடியவர்கள் யார், இன்றைய தினம் போட்டியில் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டி, அதாவது நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதிய போட்டியில் நாம் கணித்ததுபடியே சிறப்பான ஒரு ஆட்டமாக இருந்தது. நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று இறுதி வாய்ப்பினை எடுத்துச் சென்றார்கள், அதாவது ஃபைனலுக்கு சென்றார்கள். குறிப்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியிருந்தோம், எய்டன் மார்க்ரம் அவர்கள் 17 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு என்று. அதே போல் அவர் 18 ரன் தான் அடிச்சிருந்தார். அதே மாதிரி மார்க்கோ யான்சன் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், அதாவது பேட் பண்ணார்னா நல்லா பேட் பண்ணுவார், ஆனால் விக்கெட் எடுக்க மாட்டார் பவுல் பண்ணும் போதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸு, டிவால்ட் பிரேவிஸ் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ சிறப்பான போட்டியாக இருந்தது. அதே மாதிரி இந்தியன் டீம்லேயும் நியூசிலாந்து டீம்லேயும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஃபின் ஹேலன் வந்து கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அவரும் நல்லா விளையாண்டுருந்தார். ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதில் ரச்சின் ரவீந்திரா மட்டும் அன்னைய போட்டியில் கொஞ்சம் மிஸ்ஸு. மற்றபடி ஒரு 9 பேர் ட்ரீம் லெவலில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. சிறப்பான ஒரு போட்டியாக இருந்தது. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சது. அடுத்து இன்றைய தினம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டி. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வெளியில் போயிருந்தேன், அதனால் இப்போ தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது, கோச்சிக்காதீங்க. ரைட், இன்றைய தினம் இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அபிஷேக் சர்மா. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் அதுக்குள்ளே தான் வருவார். மேக்ஸிமம் ஒரு 20-30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் அவருக்கு இன்றைக்கி ஸ்கோரிங் லெவல் இல்லை. ஸோ அவரை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். சிவம் டியூபே, ஆல்ரவுண்டில் சிவம் டியூபே, அக்ஷர் பட்டேல், இவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் வந்து இந்திய அணி பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் அபிஷேக் சர்மா வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இஷான் கிஷனை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பூம்ரா, அக்ஷர் பட்டேல் மற்றும் வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் டியூபே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். மீதி இந்த 4 பேர்த்த வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பற்றி கேட்கலாம். ஹர்திக் பாண்டியா வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஒரு கணிப்பாக சொல்கிறேன். அது எப்படின்னு தெரியல. ஒரு விக்கெட் எடுக்கலாம், ப்ளஸ் வந்து ரன்ஸும் கொஞ்சமாக தான் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ பெரிய அளவில் அவருக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. அதனால் சிவம் டியூபேக்கு நல்லாயிருக்கு. சிவம் டியூபே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், சிவம் டியூபே, அக்ஷர் பட்டேல். ப்ளஸ் ஆர் மைனஸ் சேசிங்காக இருந்தால் திலக் வர்மாவை கூட செலெக்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்திய அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரித் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி போன்ற விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இன்னைக்கு வந்து பும்ராக்கு நல்லா இருக்கு, அக்ஷர் பட்டேலுக்கு நல்லா இருக்கு. 2 பேருமே நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஹிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் வந்து அக்ஷர் பட்டேலோ அல்லது பும்ரா 2 பேரில் யாரோ எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ரைட், இப்பொழுது இங்கிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் பட்லர். ஒரு சுமாரான இன்னிங்ஸ் தான் இருக்கும், பெரிய ஹிட் இல்லைனாலும் ஒரு மீடியமான ஆட்டமாக இருக்கும். ஹாரி ப்ரூக், டாம் பேண்டன். சப்போஸ் இவர் வந்து பவுலிங் பண்ணார்னா விக்கெட் எடுப்பார், பேட்டிங் பண்ணார்னா பெரிய அளவில் இருக்காது ஸ்கோரு. ஸோ அவரை பொறுத்து அவர் எப்படி பவுல் பண்ணுவாரா பேட் பண்ணுவாராங்கிறது நீங்கள் பொறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. சப்போஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாருங்கன்னா விக்கெட் எடுப்பார். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20-25 ரன் தான் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வில் ஜாக், இன்றைக்கி வந்து வில் ஜாக்கோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் வில் ஜாக் வந்து கம்பல்சரி எடுத்துங்க. பட்லர், ப்ரூக்கு பேட்டன் ஆப்ஷனாக வச்சிங்க. வில் ஜாக் சிறப்பான ஒரு ஆட்டமாக இருக்கும். டாசன், ஸ்பின் பவுலரில் டாசன் வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஜெஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இங்கிலாந்து அணி ரெண்டாவது பேட்டிங் பண்ணாங்கன்னா சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சால்ட். ஒரு ஃபயர் இன்னிங்ஸாக இருக்கும் ஆரம்பத்தில், பட் ஆனால் அது பெரிய அளவில் கை கொடுக்காது. அதாவது ஒரு 3 பாலுக்கு 20 ரன் அடிக்கிற மாதிரி, 3 பாலுக்கு
12 ரன்னோ இல்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 பாலுக்கு 22 ரன்னோ அந்த மாதிரி அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் ஆனால் அது பெரிய லெவலில் கை கொடுக்காது. சேம் பட்லர், ப்ரூக், தென் வந்து பேண்டன் வந்து 2வது பேட்டிங் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்னொன்று வில்ஜாக் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவர் வந்து கூட நீங்கள் இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிலாந்து அணி 2வது பந்து வீச்சினர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆர்ச்சர், டாசன் போன்ற கம்பல்சரி விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹிண்ட் அடுத்து சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் அபிஷேக் சர்மா வந்து எர்லியராக விக்கெட் லூஸ் பண்ணுறாருன்னா அது வந்து ஆர்ச்சர் அவரோட கையில் தான் சீக்கிரம் விக்கெட் விழக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. ஒன்று ஆர்ச்சராக இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த டாசன், இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் வந்து அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது 2வது ஹிண்ட்டாக வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் ஜெம்மி ஓவர்டன் வந்தாருன்னா அவரும் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவர் பேட் பண்ணார் அப்படின்னா டக் அவுட் ஆவார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெம்மி ஓவர்டன்னு பேட்டிங் வந்தார்னா டக் அவுட்லேருந்து 5 ரன்குள்ளே தான் அவர் அடிப்பார். அதே அவர் பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது எப்படி கொலாபரேஷன் டீமுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது தெரியல. எதாக இருந்தாலும் டாஸ் போட்டதுக்கு பிறகு நம்ம டெலகிராம் லிங்க்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள், இறுதிப் போட்டிக்கு செல்வார்கள். நன்றி, வணக்கம்.